திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குன்றை குறுங்காடாக மாற்றியிருக்கிறார் கட்டட மேஸ்திரி ஒருவர். வாழ்நாளில் 10 மரக்கன்றுகளையாவது நட்டு அவற்றை பராமரியுங்கள் என்றார் அப்துல் கலாம். அம்மாமேதையின் வார்த்தைகளை தன் பங்கிற்கு நிறைவேற்றி வருகிறார் வார்டு உறுப்பினரான சத்தியப்பன். வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு ஊராட்சி வேப்பமரத்து சாலை பகுதியைச் சேர்ந்த இவரின் பணி மகத்தானது. கடந்த 3 ஆண்டுகளாக தனது கிராமத்தை பசுமையாக மாற்ற மிகப்பெரிய முயற்சியை கையில் எடுத்தார் அவர். அதில் வேப்பமரத்து சாலை பகுதியில் உள்ள ஒரு குன்றை தேர்ந்தெடுத்தார் சத்தியப்பன். மரம், செடி, கொடிகள் இல்லாத இந்த குன்றை குறுங்காடாக மாற்ற முடிவு செய்து அதில் சாதித்தும் காட்டியிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பில் பணியாற்றும் பணியாளர்களை கொண்டு குன்று முழுவதும் பள்ளங்களை தோண்டினார். பின்னர் வனத்துறை மூலமாக செடி மற்றும் விதைகளை பெற்று நட்டு வைத்திருக்கிறார். இந்த செடியை 200 பேர் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து இந்த மலை உச்சி வரை மொத்தமே சுற்றி ஒரு செடிக்கு 5 குடம் தண்ணி ஊற்றி தான் நாங்கள் 6 மாசம் காப்பாற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் 2022 லாஸ்ட்டில் தான் மழை வந்தது. அப்போ இதுவரையும் நாங்கள் அந்த ஏரியிலேருந்து தான் தண்ணி எடுத்து ஊற்றி வளர்த்து கொண்டே வந்துருக்கிறோம். இவ்வளோ வளர்த்துட்டேன். எனக்கு உதவியா பார்த்தோன்னா என்னுடைய 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த இருந்த அமைப்பாளர்களும் அந்த சூப்பர்வைசர்களும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. பணித்தாள் பொறுப்பாளர்களும் ஏகப்பட்டதாக சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு முழுக்க என்னுடைய ஆர்வத்துக்கு எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தோன்னா திருப்பதி கவுண்டர். அவர் இன்னைக்கும் 86 வயசுல நான் என்ன சொல்றேங்களோ இது செய்யலாம்னு சொல்லும் போது அவர் அந்த செடி வைக்கிறதுல ஆர்வமா வந்தார் என் பின்னாடி. அது மாதிரி நான் 6 இடத்துல வச்சிருக்கேன் வளையாம்பட்டு பஞ்சாயத்து. பல இன்னல்களுக்கு மத்தியில் நட்டு வைத்த செடிகள் 3 ஆண்டுகளில் மரங்களாக மாறி அந்த இடமே பசுங்குன்றாக காட்சியளிக்கிறது. இங்க நான் வச்சுக்கிற செடி பொறுத்த பார்த்தீங்கன்னா நீர்மத்தி, கருமத்தி, வேப்பம், புங்கம், அரசன், அத்தி, ஆலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவங்கான ஒரு மரம் வச்சிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பூ மரங்கள் அதிகமாக இருக்கு. அதே போல பழம் கொடுக்குற மரமும் அதிகமாக வச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா நீர் மலை ஓரமாக இருக்கிறது. நக்கனாமலை அடி ஓரமாக இருக்கிறதுனால ஏரி ஓரம் நிறைய பறவைகள் வருது. அதனால பழம் கொடுக்குற செடியா நாவல்ல இருந்து நிறைய வச்சிருக்கேன். மூங்கில் வச்சிருக்கேன். மொத்தம் பார்த்தோன்னா ஒரு 10 வகையான மரங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கேன். மரங்கள் வச்சுனே தான் இருப்பேன். அடுத்த கட்டத்திலையும் பார்த்தோன்னா பல மரங்கள் இந்த இடத்துல வச்சுட்டே இருப்பேன் பழம் கொடுக்கறதா. மனிதன் என்பவன் ஒரு சமுதாய விலங்கு என்பதை உணர்ந்து வரும் தலைமுறையின் பசுமை நிறைந்த வாழ்க்கைக்காக குறுங்காட்டை பராமரிக்கும் சத்தியப்பனின் சேவை பாராட்டப்பட வேண்டியது, பின்பற்றப்பட தேவையானது. புதிய தலைமுறைக்காக ஆம்பூர் செய்தியாளர் இமானுவேல் பிரசன்னகுமார்.